அன்புக்குரியவர்களே, கந்தக்கடவுள் நம்முடைய சொந்த கடவுள். முருகப்பெருமான் இந்த மண்ணுலகத்தில் அழகு தெய்வம். முருகு என்றாலே அழகு என்றுதான் பொருள் என்பதை இந்த மண்ணுலகம் நன்றாக அறிந்திருக்கிறது. முருகப்பெருமானுடைய சிறப்புகளை நாம் பட்டியலிடுகின்ற போது ஒரு பங்குனி உத்திரத்தையும் தைப்பூசத்தையும் நம்முடைய எல்லாவற்றிற்கும் மணிமகுடமாக இருக்கக்கூடிய சஷ்டியையும் நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த மண்ணுலகத்தில் மிகச்சிறந்த வழிபாடுகளில் ஒன்றாக வேல் வழிபாடு இந்த மண்ணுலகம் சங்க இலக்கியம் தொட்டு காலம் காலமாக செய்து வருவதை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வேல் வழிபாடு நம்முடைய தமிழ் சொந்தங்களாக இருக்கக்கூடிய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையிலே வேல் வழிபாடு, குறிப்பாக ஆடிவேல் அகிலமெல்லாம் கொண்டாடப்படுகிறது. அந்த ஆடிவேலினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், நம்முடைய தமிழ் பூமியிலே ஆடி மாதத்தில் எப்படி பல்வேறு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அம்பாளை துதித்து எப்படியெல்லாம் அவர்கள் பூஜை செய்கின்றார்களோ, திருக்கோவில்களிலெல்லாம் அந்த ஆடி மாதத்தில் பூக்குழி விழாவென்றும் அற்புதமாக கூழ்வார்த்தல் என்றும் சுவாமியை அப்படியே வரவைத்து அவர்கள் உடுக்கடித்து பாடுவதும் நம்முடைய கிராமங்கள் தொட்டு சென்னை நகரங்கள் வரை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மண்ணுலகில் ஆடிவேல் என்கின்ற ஒரு திருவிழாவை இலங்கையில், அதுவும் நம்முடைய தமிழ் சொந்தங்களாக இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் இந்த மண்ணில் வேரூன்றச் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் புதுகைக்கு மேலே ராமநாதபுரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த ஆடிவேல் வழிபாடு உண்டு. ஒன்று சொல்கின்றேன், முருகனாகிய அந்த வேலவனின் திருக்கையில் இருக்கக்கூடிய வேல் ஞானவேல், சக்திவேல், வீரவேல் என்று நாம் பட்டியல் போடுவோம். நாணமாக இருக்கக்கூடிய உமையம்மை பார்வதி தேவியிடத்திலிருந்து பெற்று இந்த மண்ணுலகில் பலருக்கும் ஞானத்தை தருவதற்காக வேல் பெற்ற வரலாறு. வேல் என்றால் வெறும் கூர்மை என்று நினைக்கக்கூடாது. அது ஒரு அறிவின் அடையாளம். கூர்மை என்றாலே ஞானத்தின் வெளிப்பாடு என்றுதான் நம்முடைய இலக்கியங்கள் சொல்கின்றது. இந்த வேல் வழிபாடு இலங்கை மண்ணுக்கு எப்படி சென்றது என்றால், கதிர்காமத்திலே ஆடி மாதத்தில் வேலை மட்டுமே வைத்து தனி சிறப்பு வழிபாடு வேல் பூஜை என்று செய்கின்றார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் அங்கு காவடிகளெல்லாம் எடுத்து சப்பர தேரோட்டம் நடைகிறது. கொழும்பு மாநகரத்திலிருந்து மக்கள் புறப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய கதிர்காமத்திற்கு சென்று வந்த காலகட்டத்தில், பன்னெடும் காலத்திற்கு முன்பு, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெருநோய் வந்தபோது பாத யாத்திரை செய்வதற்கு சில தடை விதிக்கப்பட்ட போது கொழும்பு மாநகரத்தில் இருக்கின்றவர்களே ஒன்று கூடி முருகப்பெருமானுக்கு அங்கே கதிர்காமத்தில் எப்படி செய்வார்களோ அதை போலவே கொழும்பில் செய்கின்றார்கள். அதுவும் கொழும்பில் இருக்கக்கூடிய செட்டித்தெருவில் வணிகப் பெருமக்களெல்லாம் ஒன்று திரண்டு இந்த வேல் வழிபாடை முருகப்பெருமானுக்கு பழனியில் எப்படி தங்கரதம் இருக்கிறதோ அதுபோல தங்கரதம், வெள்ளி ரதம் என்று வைத்து பெருமானை அலங்காரம் செய்து தூபதீப ஆராதனை செய்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இல்லந்தோறும் அழைத்து சென்று முருகப்பெருமானுடைய உள்ளத்தை கொண்டு வந்து நம்மிடத்திலே சேர்க்கிறார்கள். இந்த வேல் வழிபாடு தமிழகத்திலே நகரத்தார் பெருமக்கள் வேலை வைத்து வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு ஏலம் விடுவது என்று பெயர். ஒரு தட்டிலே சர்க்கரை வைத்து ஏலம் விடுவார்கள், கல்கண்டு வைத்து ஏலம் விடுவார்கள், சின்ன உடையை வைத்து ஏலம் விடுவார்கள். அதை வாங்கி இல்லத்திற்கு வந்தால் திருமணம் கைகூடுவதும் பிள்ளைப்பேறு நடப்பதும் இந்த மண்ணுலகத்தில் மறுபாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய வேலுக்கு குடம் குடமாக பாலாலும் மற்ற பொருட்களாகவும் அபிஷேகம் செய்வதை நாம் கண்கொள்ளா காட்சியாக பார்த்திருக்கிறோம். நாம் பொதுவாக முருகப்பெருமானை சொல்கின்ற போது அவன் தாயிடத்திலிருந்து வேலை பெற்றாலும் கடைப்பல் முளைக்காத பாலகன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று ஏளனம் பேசிய சூரனை கூட அழிப்பதற்கு பதிலாக அருள் பாலித்து
சேவல் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றினான் என்றால் அந்த வைதாரையும் வாழ வைத்த வள்ளலாகிய முருகப்பெருமானுடைய சிறப்பு என்ன என்றால், வேள் என்பது ஒருவளை அழிப்பதற்கு அல்ல, அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனையும் வழிபடும் தரத்திற்கு உயர்த்துவது. நாம் பலமுறை இதே ஆனந்த ஆரம்பத்தில் தெய்வ சிகாமணி என்றால் என்ன, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் என்றால் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். எப்படி நாம் திருச்செந்தூரிலே சண்முக புஜங்கத்தை ஆதிசங்கர பகவத்பாதா பாடி 12 நரம்புகள் கொண்ட பன்னீர் இலையனுடைய விவ்வூதியை எடுத்து நெற்றியில் ஈச்சிக்கொண்டால் அவர்களுக்கு சகல நோயும் நெற்றியில் வைத்துக்கொள்வது இட்டுக்கொள்வது என்று சொல்லுவார்களே, அதை வைத்தால் சகல நோயும் போகும் என்பார்களே, அதுபோல நம்முடைய நாட்டில் வேள் வழிபாடு பூஜை செய்தால் தீராத நோய்களும் பெரும் பகைகளும் பில்லி சூனியமும் அகழ்வதற்கு இந்த வேள் வழிபாடு நம்முடைய மண்ணில் நிலைத்து நிற்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முருகப்பெருமானுடைய பெருமை பேசக்கூடிய கந்தர் அனுபூதியும் கந்தபுராணமும் கந்தசஷ்டி கவசமும் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய குமாரத்தவம் சண்முக கவசம் 6666 பாடலைப் போல அருணகிரிநாதர் சொற்களைப் போல வேல்மாறல் என்றே ஒன்று. அந்த வேல்மாறலை எப்போதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த மண்ணுலகமும் நம்முடைய இல்லமும் மகிழ்வதற்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கும் புதுகையின் அருகிலே மேலை சிவபுரி என்கின்ற ஒரு தலத்திலே சைவத்தையும் தமிழையும் தூக்கி வளர்க்கின்றார்கள். சக்தி வேலாயுத சுவாமி, சக்தி வேலாயுத சுவாமி என்று திருக்கோவிலில் வேள் வழிபாடு தமிழகத்திற்கே முன்னுதாரணமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் மரபிலிருந்து இலங்கைக்கு சென்ற இந்த வேள் வழிபாடு இன்றைக்கும் பம்பலப்பட்டி கதிரேசன் மண்டபத்தில் நகரத்தார் பெருமக்களால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் பெருமக்களுக்கு பணிந்து சொல்வேன், இந்த விழாவை நமக்கு அறிமுகப்படுத்திய அங்கே இருக்கக்கூடிய வணிகர் மகேஸ்வரன் ஜெயா தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அருள் நேரத்தை பார்த்து பிறருக்கு பரப்புகின்றார்கள். வேல் பற்றிய விவரங்களை வேல் தந்தரா என்கின்ற ஒரு என்சைக்ளோபீடியாவை போல புத்தகமாக டாக்டர் ஸ்டார் ஆனந்தராமன் அவர்கள் வகுத்து தொகுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அதிலே வேலின் சிறப்பு, வேள் வழிபாடு, வேல்மாறல் என்று எல்லாம் இருக்கிறது. கந்தவேல் கடவுள் நம் சொந்த வேல் கடவுள் பாதத்தை பற்றுவோம். வேலுண்டு வினை.